பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கும்போது ஒரு நாள் அந்த யானையானது கதறியது. அந்த சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல குழந்தை பிறந்து 1.5 வயசு ஆறதுக்குள்ளேயே முதல் கதையை கஜேந்திர மோட்ச வித்தாந்தம் தான். பெருமாளுக்கு அந்த கஜேந்திரன் கத்தின உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதுக்கு அப்படி ஸ்லோகங்கள் பட்டனும் தேசிகனும் மாத்தி மாத்தி, அதாவது அப்படியே குதிச்சாராம். அவரால் அறக்கொலைய தலையெல்லாம் கலைஞ்சிருக்கான். கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டார். ஓடிட்டு கருடாரூடனாக இருந்து, கருடா போ அப்படிங்கிறார். கருடன், ப்ளீஸ் ஃபில் இன் த டிராப் பாயிண்ட். இல்லையா, எங்க போகணும்னு சொல்லணும், அப்பதானே ஓலா வரார். அதனால டிராப் பாயிண்ட் சொல்ல வேண்டாமான்னு சொன்னோடனே அவர் மேல ஏறி உட்காந்து போங்கிறார். போயாச்சு. இதுல என்ன எடுத்து போற அவசரத்துல பெருமாள் ஆயுதங்களை எடுத்துக்க மறந்துட்டார். கால தரிக்க வேண்டிய பாதுகைகளை போட்டுக்கல, கிளம்பி போயிட்டார். அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ண வந்தவர் யாரோ ஒருத்தர் பாதுகைகளை தூக்கி ஆதிசேஷன் மேல வச்சுட்டார். ஆதிசேஷன் மேல ஏற்கனவே சங்கு சக்கரம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. அங்க ஆதிசேஷன், கீழே சங்கு சக்கரம், பக்கத்துல பாதுகா தேவி. இப்ப இந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன் ஒரு வாட்ஸ்அப் குரூப், V3 அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அவளுடைய க்ளோஸ் குரூப். நோபடி எல்ஸ் இஸ் இன்வைட்டட். அவ ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிக்கிறார். நம்மளோட உட்கார்ந்து இருக்கேன் இந்த பாதுகா தேவி, ஆஃப்டர் ஆல் ஷி ஹஸ் டு பி இன் தி ஷூ ரேக் அப்படின்னு சொன்னா. இது பாதுகா தேவிக்கு விழுந்துடுத்து காதுல. ரொம்ப துக்கித்தாள். ஐயோ, நம்மளை இப்படி மட்ட தட்டி பேசுறாளே, நான் பெருமாள் பாத கமலங்களை தாங்கக்கூடிய பாதுகை தானே, என்ன இப்படி மட்ட தட்டி பேசுறாளேன்னு சொன்ன உடனே அந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன்லாம் ஏளனமா பாக்குறா இந்த பாதுகையை. பாதி தூரம் பெருமாள் போயிட்டார். போன பெருமாளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றார். அதுக்கு வந்த உடனே சங்க பிடிச்சிட்டார், சக்கரத்தை பிடிச்சிட்டார், பாதுகைக்குள்ள காலை ஃபிட் பண்ணிட்டார். இப்போ கருடன் மேல உட்கார்ந்து இருக்கார். உட்காரும் போது பாதுகை ஒரே வெட்டா இருக்கு. பாதுகையை பார்த்து கேட்கிறார், கியா ஹுவா பாதுக் அப்படிங்கிறார். அந்த பாதுக் சொல்றது, இன்னும் ரொம்ப மட்ட தட்டி பேசினா. அப்ப பெருமாள் சொன்னாராம், கவலைப்படாதே, ஒரு நாள் இவர்கள் உன்னை ஆசிரயிப்பார்கள்னு சொன்னாராம். வந்தது ராமாயணம், வந்தது அயோத்தியா காண்டம். பரதன் பிரார்த்தித்தான், ராமா நீ காட்டுக்கிலிருந்து நாட்டுக்கு திரும்ப வேண்டும், வரமாட்டேன்னு சொன்னபோது அந்த பாதுகைகளை ஆதிசேஷாம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தலையில் தாங்க, சங்கத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய பரதன் தலையில் எழுந்தருள பண்ண, சக்கராம்சமாக இருக்கக்கூடிய சத்ருக்னாழ்வான் சாமரம் வீச பாதுகாதேவி அயோத்தியாவுக்கு சென்றாளாம். செல்லும் வளவிலே கண்ணால திரும்பி பெருமாளை பார்த்தானா ராமர் இப்படின்னார், ஏன்னா அன்னைக்கு நடந்த அவமானத்துக்கு இன்னைக்கு நான் செலுத்தி விட்டேன். ராமர் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்ட பின்னர் ராமருடன் இருந்த அனைவரும் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு கிளம்பினார்கள். செல்லும் வழியில் பரத்வாஜ மகரிஷியின் வேண்டுகோளுக்கிணங்க அவரின் ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்கினார்கள். அப்போது அங்கு வந்த நாரதர் யுத்தத்தில் வெற்றி பெற்ற ராமருக்கு தனது வாழ்த்துக்களை சொல்லி அவரிடம் பேச ஆரம்பித்தார். ராவணன் அழிந்த பின்னரும் ராட்சசர்கள் சிலர் ஆங்காங்கு இருக்கவே செய்கின்றனர். அவர்களில் ரக்தபிந்து ரக்தராட்சகன் என்ற இருவரும் மிகவும் கொடியவர்கள். அவர்கள் தற்சமயம் கடலுக்கடியில் கடுந்தவம் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் தவம் நிறைவடையுமானால் ராவணனைப் போல வரமும் உரமும் பெற்று உலகை அழித்து விடுவார்கள். ஆகையால் உலக நன்மையின் பொருட்டு அவர்களை தாங்கள் அழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ராமர் தாங்கள் சொன்னபடி அந்த ராட்சசர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்களே. ஆனால் நான் பரதனுக்கு கொடுத்த வாக்குப்படி உடனே அயோத்திக்கு திரும்ப வேண்டும். லட்சுமணனும் என்னை பிரிந்து செல்ல மாட்டான். எனவே அந்த ராட்சசர்களை அழிக்கும் ஆற்றலுடைய மாவீரன் அனுமனை அனுப்புகிறேன் என்றார். ராமரின் கட்டளையே பணிவுடன் அனுமன் ஏற்றுக்கொண்டார். அனுமன் சிரஞ்சீவி வரம் பெற்றவர், அளவிலா ஆற்றல் கொண்டவர், அஷ்டமா சித்திகளும் கற்றவர். எனினும் மாயாவிகளான ராட்சசர்களை வெல்ல இது போதாது. எனவே திருமால் தன்னுடைய சங்கு சக்கரத்தையும், பிரம்மா தனது பிரம்ம கபாலத்தையும், ரீருத்ரன் தனது மழுவையும் அனுமனுக்கு அளித்தார்கள். ராமர் தனது வில்லையும் அம்பையும் வழங்கினார். அனைவரும் வழங்கிய ஆயுதங்களை தாங்கிய அனுமன் 10 கரங்களுடன் காட்சியளித்தார். அதன் பின் வந்த கருடாழ்வார் தனது சிறகுகளை அளித்தார். சிவபெருமான் 10 கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்து நின்றிருந்த அனுமனை பார்த்து தன்னுடைய சிறப்புக்குரிய 3வது கணனை அனுமனுக்கு அளித்தார். 3 கண்களும் திரிநேத்திரம், 10 கைகளும் தசபுஜம் கொண்ட வீரகோலத்தில் இருந்த அனுமன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். கடலுக்கு கீழே தவம் செய்த அசுரர்களையும் அவர்களது படையினரையும் அழித்த அனுமன் தனக்கு தரப்பட்ட கடமையை செய்து முடித்துவிட்டு ஆனந்தத்துடனும் ராமனை சந்திக்க புறப்பட்டார்.
அனுமன் வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பிய ஒரு இடத்தில் ஆனந்தத்துடன் தங்கினார். அவர் தங்கிய இடம் ஆனந்தமங்கலம் என பெயர் பெற்றது. தற்போது வழக்கில் அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அனுமனுக்கு கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு வெளியே கோவிலின் முகப்பை பார்த்து சதுர்புஜத்துடன் ஒரு கையில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியின் சாட்டையையும் ஏந்தி காட்சியளிக்கிறார். திருக்கடவூர் தரங்கம்பாடிக்கு இடையே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் கிழக்கில் அனந்தமங்கலம் அமைந்துள்ளது. உங்களுக்கு ராமாயண கதைகள் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்யவும். ஒரு நாள் கிருஷ்ணர் பெரிய தவயோகியான உதங்க முனிவரை சந்தித்து, முனிவரே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார். ஆனால் உதங்கர் எதுவும் வேண்டாம், உங்கள் அருளே போதும் என்றார். இருந்தாலும் கிருஷ்ணர் வற்புறுத்தியதால், நான் எப்போதும் ஊர் ஊராக சுற்றி திரியும் துறவி. சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் தாகப்படுகிறேன். அப்போது மட்டும் எனக்கு தண்ணீர் கிடைக்க அருள் செய்யுங்கள் என்றார். கிருஷ்ணர், அப்படியே ஆகட்டும், ஆனால் ஒரு நிபந்தனை. தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்தால் போதும். நான் எந்த உருவத்தில் தண்ணீரை அனுப்பினாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உதங்கரும் சம்மதித்தார். சில நாள் கழித்து கடுமையான வெயிலில் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த உதங்கருக்கு தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டது. சுற்றிலும் எங்கும் தண்ணீர் இல்லை. உடனே மனமுருகி கிருஷ்ணரை நினைத்தார். அந்த கணமே கிருஷ்ணர் தேவர்களின் தலைவனான இந்திரனை அழைத்து, உதங்கருக்கு தேவாமிர்தம் கொண்டு செல் என்றார். முதலில் மனிதருக்கு தேவாமிர்தம் கொடுக்க இந்திரன் தயங்கினாலும் கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஏழை புலையனின் உருவத்தில் கையில் பழைய தகர குவளையுடன் அருகில் ஒரு நாயுடன் உதங்கர் முன் வந்தான். அந்த குவளையில் இருந்தது சாதாரண தண்ணீர் அல்ல, தேவலோகத்தின் அரிய தேவாமிர்தம். முனிவரே, இதை குடியுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். அவனது தோற்றத்தை பார்த்த உதங்கர் அருவருப்படைந்து, உன் கையிலிருந்து நான் எதையும் வாங்க மாட்டேன், இங்கிருந்து போ என்று விரட்டிவிட்டார். பலமுறை கேட்டும் அவர் ஏற்கவில்லை. இறுதியில் இந்திரன் அமைதியாக மறைந்து விட்டான். சில நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணரை சந்தித்த உதங்கர், நீங்கள் எனக்கு உதவவே இல்லை என்ற வருத்தத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன், உங்களுக்காக இந்திரனையே அனுப்பி தேவாமிர்தம் கொடுக்க செய்தேன், ஆனால் நீங்கள் அவரை விரட்டிவிட்டீர்களே என்றார். அதை கேட்டதும் உதங்கர் அதிர்ச்சியடைந்து தனது தவறை உணர்ந்தார். அப்பொழுது கிருஷ்ணர், உதங்கரே, ஒருவர் எவ்வளவு தவம் செய்தாலும் எவ்வளவு ஞானம் பெற்றிருந்தாலும் மனிதர்களை உயர்வு தாழ்வு என்று பிரித்து பார்க்கும் மனம் இருந்தால் இறைவனை உணர முடியாது. புறத்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடாதீர்கள். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று அறிவுரை கூறினார். அந்த நாளிலிருந்து உதங்க முனிவரின் மனம் மாறியது. இந்த கதை சொல்லும் பாடம் என்னவென்றால், இறைவன் எப்போது எந்த உருவத்தில் நம் வாழ்க்கையில் வருவார் என்பதை யாராலும் அறிய முடியாது. ஒருவரின் தோற்றம், உடை, ஜாதி அல்லது நிலையை வைத்து அவரை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கு மகாபாரத கதைகள் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஜெய் கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யவும். பரசுராமர் அனுமனை தாக்க வரும்போது அனுமன் செய்த ஒரு செயல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அது என்ன தெரியுமா? அனுமன் தனது அசாதாரண சக்தியுடன் மலை மீது நின்றார். காற்றே அவரை வணங்கும் போல வீசியது. என் பலம் எல்லைகளை தாண்டும். அந்த நேரத்தில் பரசுராமர் அதிரடி வருகை கையில். பரசு கண்களில் கோபம். சக்தி இருக்கலாம், தாழ்மை இருக்கிறதா? இருவரும் நேருக்கு நேர் மோதும் தருணம் காடு முழுக்க பதட்டம் பரவியது. வா, உன் உண்மை பலம் காட்டு பார்ப்போம். அனைவரும் போருக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அனுமன் அமைதியாக நின்றார். சக்தி காட்டுவதற்கல்ல, சேவைக்குத்தான். அனுமன் கைகளை கூப்பி தாழ்மையுடன் வணங்கினார். அவரின் முகத்தில் அமைதி மட்டும். நான் ஒன்றுமில்லை, எல்லாம் ராமனின் அருள். அவர் கண்களை மூடினார். உள்ளம் ஒளிர்ந்தது. ராமர் உருவம் அவரின் உள்ளத்தில் தெரிந்தது. என் சக்தி நான் அல்ல, என் ராமன் தான். பரசுராமரின் கோபம் மெதுவாக கரைந்தது. பரசு கீழே இறங்கியது. கண்களில் மரியாதை. உண்மையான வீரன், தாழ்மையோடு இருப்பவன். அவர் அனுமனை ஆசீர்வதித்தார். வானில் தெய்வீக ஒளி பரவியது. நீ பக்தியின் வடிவம், என்றும் உயர்ந்து நிலைநில். கடவுள் இந்த ஒரு மனிதனை உனக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொன்னாரு. அதனால அந்த மனிதன் இப்படி ஒரு முடிவெடுத்தான். கடவுள் ஏன் அப்படி கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் அவனது தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டு அவனது குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். மிகவும் வசதியான வாழ்க்கை இல்லை என்றாலும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஒரு சாதாரண வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் அவன் மனதில் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் எனும் எண்ணம் இருந்தது. ஆனால் அவனிடம் அதற்கான பொருளாதார வசதி ஏதுமில்லை. ஒரு நாள் அவன் கோவிலுக்கு சென்று கடவுளிடம், சுவாமி, எனக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனும் எண்ணம் உள்ளது. ஆனால் அந்த உதவிகளை செய்வதற்கு என்னிடம் பணமோ வசதியோ ஏதுமில்லை. நான் எப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது என கேட்டான்.
அதற்கு கடவுள் சிறு புன்னகையுடன், நாளை என்னுடன் வா, உன் கேள்விக்கான பதிலை நான் தருகிறேன் என்றார். மறுநாள் காலை இருவரும் ஒரு கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது சாலையின் அருகே ஒரு முதியவர் மிகுந்த மனவலியுடன் அழுது கொண்டே அமர்ந்திருந்தார். அதைக் கண்ட மனிதன் அந்த முதியவரிடம் சென்று, ஐயா, ஏன் அழுகிறீர்கள் என கேட்டான். அப்போது அந்த முதியவர், என் உறவினர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். எனக்கென இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நான் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் என கதறி அழுதார். இதை கேட்ட அந்த மனிதன் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. மேலும் அவனிடம் கொடுக்க பணமோ பொருளோ எதுவும் இல்லை. இதனால் ஒரு ஓரமாக அமைதியாக நின்றான். அப்போது கடவுள் அந்த முதியவரிடம் சென்று, ஐயா, இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை. உங்களை நேசிக்க இன்னும் ஒரு மனம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் கவலை வேண்டாம் என கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த முதியவரின் முகத்தில் இருந்த சோகம் மெதுவாக மறைந்து சிறு புன்னகை மலர்ந்தது. அதை பார்த்த கடவுள் அந்த மனிதரிடம் கூறினார், பார்த்தாயா, இந்த சிரிப்பிற்கு காரணம் உன் செல்வம் இல்லை, நாம் கூறிய வார்த்தைகள் என்பதை நினைவில் கொள். எல்லோராலும் தங்கத்தை தானம் செய்ய முடியாது, ஆனால் அனைவராலும் நம்பிக்கை தானம் செய்ய முடியும். எல்லோராலும் பசியை குறைக்க முடியாது, ஆனால் அனைவராலும் மனவலியை குறைக்க முடியும். நீ அவன் மீது செலுத்தும் அன்பு அவனை மீண்டும் மனிதனாக வாழ வைக்கலாம். நான் இருக்கிறேன் என்பது வெறும் வார்த்தைதான், ஆனால் அதை நீ மனம் உடைந்தவர்களிடம் சொல்லும் போது அந்த நொடியில் நீ அவர்களுக்கு கடவுளாகவே தெரிகிறாய் என்று கூறினார். இதை கேட்ட மனிதன் செல்வத்தை விட நம் வார்த்தைகளுக்குத்தான் அதிக மதிப்பு உள்ளது என்பதை புரிந்து கொண்டான். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடன் இருப்பவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பணமோ பொருளோ நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய ஆறுதலான வார்த்தை